Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு பேபிக்கான weight gaining food தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ராகி கஞ்சி தான். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணும் அப்படினா குழந்தைய வந்து weight gain ஆவும் கொடுக்கும். அப்புறம் வந்து ஆக்டிவாவும் என்ன பண்ணும் அப்படினா குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, சோ அதுக்கான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபுட்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஃபுட் தான் அந்த ராகி போரிச்சு. ஓகேங்களா? இந்த ராகில வந்து கால்சியம், விட்டமின் எல்லா விதமான சத்துக்களுமே இருக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு வராது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ராகி வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? என் குழந்தைக்கு வந்து 2 வயசு ஆகுறதுனால 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 4 பாதாம் எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்றீங்க. ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த ராகில வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில தூசெல்லாம் இருக்கும், கொஞ்சம் டஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா ரிமூவ் பண்றதுக்காக வேண்டி 4-5 அரிசி வாஷ் பண்ணுவீங்களா, ஸோ அதே மெத்தட்ல தான் வாஷ் பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, அதாவது அந்த ராகி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நைட்டு வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி. ஓகேங்களா? சும்மா திறந்து வச்சிடாதீங்க, ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிருங்க. மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க குழந்தைக்கு வந்து அதை வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு எத்தனை மணிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 9 மணிக்கு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ இங்கே வந்து முடியெல்லாம் மறந்துட்டீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு, அதாவது ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு 11 o'clock நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான், ஊற வச்சா போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் ஊறணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாதாமில் உள்ள அந்த தொலியெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த தொலியை நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நல்லா உரிச்சு வச்சிட்டிங்களா, பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 4-5 தடவை அரைச்சு அதோட பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றி அரைப்பேன். ஒரு 1 டைம் பால் கிடைக்கும்ல, ஸோ அடுத்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா எக்ஸ்ட்ரா பால் கிடைக்கும். தேங்காய் பால் இருப்போம்ல, ஸோ அதே மாதிரி இந்த பால் கொஞ்சம் எடுத்தாலே நிறையா வந்து காய்ச்சும் போது நிறையா வர மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இப்போ 6 month பேபியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 6 monthக்கு அப்புறத்துல நீ கொடுக்க ஆரம்பிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? நான் என் குழந்தைங்களா 6 மாதத்துலேருந்தே நான் நிறையா கொடுக்க ஆரம்பித்தேன். அதாவது ஏத்திக்காய் பொடி கொடுத்து, ஏத்திக்காய் பொடி வந்து ஒரு பொரிச்சு மாதிரி பண்ணி கொடுக்குறது, அப்புறம் வந்து ராகி கஞ்சி, நிறைய விஷயங்கள் நான் கொடுத்தேன். மக்கானா பண்ணி கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்களா, ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கிட்டு அந்த பாலை ஒன்றுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் பனங்கற்கண்டு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? வெறும் பனங்கற்கண்டு மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ணி இது ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி பொரிஜாக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் குழந்தைக்கு நான் தரப்போகிறேன். இவ்வளோதான், வேறு 2 எக்ஸ்ட்ரா எந்த விதமான விஷயமும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் ராகிலே அவ்வளோ விதமான ஒரு வெயிட் கெய்னிங்கான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையே கிடையாது. வெறும் ராகியே அவ்வளோ விதமான ஒரு பெனிஃபிட்டான குழந்தை கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா அது வந்து எந்த விதமான லம்ஸுமே கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே நீங்கள் இருக்கணும். பிகாஸ் வந்து கட்டியாக வரும், லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் லம்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் குழந்தை கொடுக்கும்போது வந்து லம்ஸ் இல்லாமல் தான் கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறது, தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம், ஒரு ஐஸ்கிரீம் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியமில் வரும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் அடையும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 வயசு குழந்தைக்கும் தரலாம், 3 வயசு குழந்தைக்கும் தரலாம், 6 மாத குழந்தைக்குமே தரலாம். இதுதான். ஓகேங்களா? பிகாஸ் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 6 month பேபி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, 1 டைம் லைட்டாக கொஞ்சம் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதா, ஏதாவது உடம்புல ஒத்துக்கலையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் நீங்கள் கொடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ஊட்டிட்டு அப்புறம் வந்து குழந்தைக்கு ஏதாவது பாத்ரூம் யூஸ் ஏதாவது ஆகுது அப்படின்னா அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் கொஞ்சம் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொடுக்கலாம். ஒரு விஷயம் என்னது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறையா குழந்தைக்கு தரணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். பட் வந்து அது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்கள்ல. ஸோ அதில் நீங்கள் எந்த விதமான போர்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் பண்ண சொன்னால் மட்டும்தான் எனக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு ஐடியா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்போஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது குழந்தை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கனே தெரியல அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல, கன்ஃபியூஸாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை கொடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இது கண்டிப்பாக இது வந்து எல்லா வீட்லேயுமே சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி யூஸ் பண்ணுற காலத்தில் இது வந்து இந்த ராகி கஞ்சி வந்து ட்ரெண்டிங். ஓகேங்களா? பட் பாதாம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட். ஓகேங்களா? எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் ஒரு டவுட்டாக இருக்குது, உங்கள் குழந்தைக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தரலாமா வேண்டாமா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதுவுமே வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து முன்னிலை அறிவிப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டார்டிங் கூட செக் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு க்ரீம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு போடிஷ் பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?